ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதும் கடலெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 10லேருந்து 15 வரமிளகா நல்லா விதையை நீக்கிட்டு 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வரமிளகாவை 10லேருந்து 15 செகண்டுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வரமிளகா நல்லா கிறிஸ்பி ஆனதும் ஒரு அரை கப்பு போல் தேங்காய் அந்த மாதிரி மெல்லிசாக பற்ற போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தேங்காயை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து விட்டுக்கலாம். தேங்காய் சிக்கனோடு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கப் போல் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இந்த சின்ன வெங்காயம் வத்தலும் தாங்க, வேறு எந்த வத்தல் பொடி, தனியா பொடி, தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே தேவையில்லை. இப்போ 1 கிலோ நாட்டுக்கோழியை மஞ்சப்பொடி உப்புலாம் சேர்த்து கழுவி வச்சுருக்கேன், அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் சிக்கன் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு. கோயம்புத்தூர் பள்ளிப்பாளையத்தில் இந்த சிக்கன் ரொம்ப ஸ்பெஷலுங்க. குழம்பு வச்சு முடித்ததும் வெங்காயம் போட்டதே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துடும். இப்போது தேவையான அளவுக்கு கல் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வெளியே விட்டுருக்கு. இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிட்டுங்க. சிக்கன்லேயும் தண்ணி நல்லா வற்றிட்டு ஒரு 50% அளவுக்கு சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இதே பிராய்லர் சிக்கனாக இருந்தால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வேக விட்டுக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ளேவர் அண்ட் அரோமா நமக்கு மிளகா வத்தல்லேருந்து கிடச்சிரும். சின்ன வெங்காயத்துலேருந்து நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு மிளகு ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் கிரேவி தயிரோட சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க. பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கனை ஒரு இலையில பரிமாறி சும்மாவே சாப்பிட்டுட்டு அந்த கடைசியாக அந்த கிரேவியோட ரைஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கடைசியாக நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ சமையலுக்கு, அதே எண்ணெயிலேருந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, சுட சுட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.